ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் கட்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து சிவப்பு சம்பா அவல். இதை நல்லா தண்ணி விட்டு அலசிக்கிடணும். அதே சமயத்தில் அலசிட்டு இதை நல்லா அரிச்சிக்கணும். கல் மண் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அரிச்சு எடுத்துட்டு அப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 to 10 minutes இதை நல்லா ஊற விடணும். ஒரு 5 to 10 minutesல இது நல்லா ஊறிடும். அப்புறம் இதை எடுத்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிணைய முடியணும். ஸோ அதனால தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 முட்டை. இந்த முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இதோட கொஞ்சம் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் வேணும் நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். இதோட தோலை நீக்கிட்டு இதையும் நம்ம நல்லா பிணைஞ்சு விடணும். இது நல்ல உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் தான் இப்படி நம்மளால் ப்ரெஸ் பண்ணி பிணைய முடியும். ஸோ இப்படி இதோட அந்த அவல் உருளைக்கிழங்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதையும் இதில் போடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் இதில் போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதை மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம தண்ணிலாம் விட தேவையில்லை. அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு அதில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம நல்லா இதை பிணைஞ்சிடலாம். ஸோ இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு எண்ணெய் மட்டும் அப்பப்போ விட்டால் போதும். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டு தான் இதுக்கு நான் பிணைஞ்சேன். ஸோ எண்ணெய் மட்டும் விட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம பிணைஞ்சிக்கணும். இதை எடுத்து இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா நமக்கு உருண்டு பிடிக்க வரணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இதை பிணைஞ்சால் போதும். இப்போ கட்லெட் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட்லெட் மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்க போகிறோம். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி. இப்போ ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்டு, ஸ்கொயர் ஷேப்பில் வேணால் ஸ்கொயர் ஷேப்லேயும் நம்ம கட்லெட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்லெட் மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ எனக்கு ஒரு 15 கட்லெட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த உருண்டை ஒன்று எடுத்து ஒரு எக்கு கட்டினால அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி எக்கில் 1 டைம் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்படி எல்லா கட்லெட்டையும் நம்ம உருட்டி வச்ச கட்லெட் எல்லாம் எக் பீட்லேயும் இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு எடுத்துக்கிடணும். பிரெட் க்ரம்ஸில் ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அப்புறம் அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் அதில் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை தட்டி எடுத்து அப்புறம் நம்ம ஆயிலில் போடணும். இப்போ நான் ஆயில் இதுக்கு நிறையா விடலை. நான் சாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் விட, நல்லா டீப் ஃப்ரை பண்ணலை. கட்லெட்டை நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் சாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஒரு அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்படி கட்லெட்டை நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை வேக விடணும். கட்லெட்டு நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம வீட்டிலையே நல்லபடியாக செய்யலாம். நல்ல சத்துள்ளதாகவும் செய்யலாம். நம்ம பிள்ளைங்க கேட்குறப்போ டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த அவல் கட்லெட். ரொம்பவே சத்துள்ளது, ஆரோக்கியமான இந்த கட்லெட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், இப்போ கட்லெட் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி கட்லெட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிவகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.